நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டி இருக்கிறதான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. உண்மையில் நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். நீர்தான் வார்த்தையின் ஆண்டவர் ஆண்டவரே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க, இடைபடுங்க, உடைய வார்த்தைகளை அனுப்புங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி உன்னத பாட்டின் புஸ்தகம் என்பது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாட்டினுடையதான ஒரு வெளிப்பாடு. அதாவது தேவனுக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் உள்ளதான ஐக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அங்கே ரொம்ப வித்தியாசமாக இயேசு கிறிஸ்துவை மணவாளனாகவும் மணவாட்டி என்று சொல்லப்படுவது சபையையும் அங்கே குறிக்கும். அந்த காரியத்தை அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னது தான் உன்னத பாட்டு. உன்னத பாட்டை புரிந்து கொள்ளாதவர்கள் அதை சாதாரண ஒரு கணவன் மனைவியோடைய புஸ்தகத்தை போல பார்ப்பார்கள். ஆனால் அதுக்கு ஏன் உன்னத பாட்டு அப்படின்னு பேர் இருக்குதுன்னா, உன்னதமான ஒரு அன்பு, தேவனுக்கும் சபைக்கும் உள்ளதான ஒரு ஐக்கியத்தை, ஒரு அன்பை, உறவை வெளிப்படுத்தக்கூடிய புஸ்தகம் தான். நீங்கள் அதில் 8 அதிகாரம் இருக்கும். அதை நீங்கள் படிக்க போகும்போது தேவனுக்கும் சபைக்குமாய் வைத்து படிக்கணும். அதை நீங்கள் வச்சு படிச்சு பாருங்க. அநேக காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் வெளிப்படும் எல்லாவற்றிலும். நீங்கள் அது ஒரு சில காரியங்கள் நீங்கள் படிக்கும்போது இன்னும் இப்படி இருக்கே அப்படிலாம் யோசிப்பீங்க. அது ஸ்பிரிச்சுவலி படிச்சு பாருங்க, மகத்துவமாக இருக்கும். கர்த்தர் தம்முடைய காரியங்களை, வெளிப்பாடுகளை அந்த இடத்துல கொடுத்திருப்பார். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இந்த கேள்வி ஒன்று கேட்கிறார்கள். இவள் யார் என்று கேட்கிறார்கள். கேட்கிறவங்க யார் வேணா இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்க கேட்கலாம். அந்த இடத்துல வசனம் சொல்லுது, அநேக கன்னியர்கள் உண்டு, மறுமனையாட்டிகள் உண்டு, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அநேகர் அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் அவளை பார்த்து கேட்கிறார்கள், இவள் யார்? இப்படி வராலே இவளை குறித்து ஒரு அன்னோன் பர்சனாக அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ மணவாட்டியை குறித்து அவர்களுக்கு யாருக்குமே தெரியவில்லை. மணவாட்டியை குறித்து அவள் யாருக்கும் தெரியல. அவளை பற்றி வெளியரங்கமாக பார்க்க முடியுது, ஆனால் அவளை குறித்து அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது எப்படி மணவாட்டியை பற்றி தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதற்கு ஒத்த ஒரு விஷயம் இந்த வசனத்தில் இவங்க கேட்குற இதே கேள்விதான் புதிய ஏற்பாட்டில் கேட்கப்படும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு பதிலை இங்கே படிச்சு பாருங்க, உங்களுக்கு இருக்கும். வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு வருகிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள்? இதான் அங்கே கேட்கப்படுகிறது. இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. பரலோகத்தில் ஒரு கூட்டம் நிற்கிது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்றது, வெளிப்படுத்தின விசேஷம், சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆனால் அந்த இடத்துல தூதனும் கேட்கிறான், யோவானும் சொல்றாரு, இவர்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே யோவான் சொல்றாரு, எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அப்போ இந்த குரூப் பரலோகத்தில் வந்து நிற்கிது. சிங்காசனத்துக்கு முன்பா நிற்கிது, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பா நிற்கிதுன்னா வேற யாரில், நீங்கள் நானும் தான். நம்மளுக்கு தான் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த சபை போய் அங்கே நிற்கும் பொழுது அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? இந்த கேள்வி பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டு 8:5 கேட்கப்படுகிறது, இவள் யார்? அதற்கு ஒரு பதில் அங்கே இருக்கு. எங்க இருக்கு? உன்னத பாட்டில் இருக்கு. அதற்கான அந்த விளக்கத்தை அதே 7ஆம் அதிகாரத்தில் கீழே சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னா அதுக்கு பதில் இங்க இருக்கு. 8:5 திருப்பி வாசிங்க உன்னத பாட்டு. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்தில் இருந்து வருகிற இவள் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? வனாந்தரத்திலிருந்து வந்தார்கள். இப்ப இங்கே பதில் பாருங்க, 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். எங்கிருந்து வந்தார்கள்? அதுக்கு உன்னத பாட்டில் என்ன பதில்? வனாந்தரத்திலிருந்து வந்தார்கள். வனாந்தரம் என்றால் உபத்திரவம். நாங்கள் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பல நேரங்களிலே நமக்கு இந்த சபைக்கு இந்த காரியங்கள் சொல்லப்படும் பொழுது நாம் சில வனாந்தரங்களை கிராஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில. அந்த வனாந்தரத்தை கிராஸ் பண்ணணுங்கிறது கர்த்தர் நியமித்து வைத்ததான ஒரு திட்டம். எல்லா காலத்திலும் இருக்கும், எல்லா நிலைகளிலும் இருக்கும். அந்தந்த காலத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி சொல்லப்படும் பொழுது கூட
இதே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்னு இருக்கிறது. வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 3:6 வாசிங்க. வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி கேட்கும்போது அந்த வசனம் தெளிவா சொல்லுது, வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இப்போ இதே கேள்வி இயேசுவை பார்த்து ஒரு இடத்துல கேட்கிறாங்க. எவ்வளோ வசனம் மகத்துவங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். இதே கேள்வி இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 10வது வசன வாசிங்க. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவ 3ஆம் அதிகாரத்துல மணவாளனை பார்த்து கேட்கப்படுகிறதான ஒரு கேள்வி, வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? எனக்கு அந்த வசனத்தோடைய கம்பாரிசன் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப இந்த கேள்வியை கேட்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எருசலேம் நகரத்தார். இயேசுவை பார்த்து இந்த கேள்வி கேட்கறது யாரு அப்படின்னா இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் இயேசு உள்ளே நுழைறாரு, எருசலேமுக்குள்ளே நுழைறாரு. உங்களுக்கு தெரியும், மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் உள்ளே நுழைறார். உள்ளே நுழையும் போது அவர்களுக்கு தெரியவில்லை இவர் யார். ஒரு கூட்டத்துக்கு மட்டும் தெரியுது, இவர் யூதர்களின் ராஜா, அது தெரியுது. ஆனால் இந்த இடத்துல அவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு. நான் அதை உங்களுக்கு அடுத்து சொல்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து உள்ளே நுழையும் போது அவரோ தனக்கு சொந்தமானவற்றில் வந்தார்னு வசனம் சொல்லுது. இஸ்ரவேலருடைய யூதா கோத்திரத்துல அவர் வந்து பிறக்கிறார்னு பார்க்கிறோம் மாம்சத்தின்படி. ஆனால் அந்த ஜனங்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், இவர் யார், எங்கிருந்து வரார் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாசரேத்திலிருந்து இயேசு நேரா எங்க போனார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இவங்க சொல்றாங்க நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி அப்படிங்கிறாங்க. 4ஆம் அதிகாரத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்படி போவார். 1வது வசனத்துல இருந்து இருக்கு. அவர் எங்கிருந்து வருவார்னா நாசரேத்துல இருந்து வருவார். நாசரேத்துல இருந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு கரையேறின உடனேயே அவர் ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குது? வனாந்தரம். நாசரேத்துல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்றாரு? வனாந்தரத்துல தான் ஸ்டார்ட் பண்றாரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றது. நாசரேத்துல இருந்து வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு வனாந்தரத்துல ஸ்டார்ட் பண்றாரு. இங்க வசனம் கேட்கப்படுது உன்னத பாட்டு 3:6 வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? மத்தேயு 21 கேட்கிறாங்க, இவர் யார், எங்கிருந்து வராரு? அதுக்கு பதில் சொல்றாங்க, கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து அவர் வராரு. இப்ப இந்த 3 வசனத்தையும் நல்லா கரெக்டா படிச்சு பாருங்க. கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வனாந்தரத்துக்கு போய் இயேசு வனாந்தரத்திலிருந்து எருசலேமுக்குள்ளே நுழைகிறார் கடைசியாக. இப்ப கேட்கிறாங்க, இவர் யார்? உன்னத பாட்டு பதில் சொல்லுது, வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார். 3 கரெக்டா இருக்கும். உன்னத பாட்டு எங்க எப்ப எழுதப்பட்டது? சாலமோன் காலம். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போக வேண்டியது எந்த காலகட்டம்? புதிய ஏற்பாடோட காலகட்டம். அவர் கரெக்டா வசனம் தெளிவா அப்படியே இந்த கோர்வை இதை படிக்கும் போது ஆவியானவர் சொல்றாரு, இந்த வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு நாசரேத்துல இருந்து வனாந்தரத்துக்கு வந்து வனாந்தரத்துல இருந்து எருசலேமுக்குள்ள நுழைகிறாரு. இப்ப ஜனங்க கேட்கிறாங்க, நாசரேத்துல இருந்து வர்ற தீர்க்கதரிசி இவர் தான், எங்கிருந்து வராரு? வனாந்தரத்துல இருந்து வர்றாரு. இதைதான் உன்னத பாட்டு சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துவும் இந்த ரூட்டுக்குள்ளதான் வந்திருக்கிறார். வனாந்தரத்துல தான் எருசலேமுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார். ஆனா இங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்குள்ள நுழையிறாரு. இஸ்ரவேலுக்குள்ள வந்து அந்த ஜனங்கள் மத்தியில வனாந்தரத்துல நுழைந்து எருசலேமுக்குள்ள நுழையிறாரு. ஆனா வசனம் சொல்லுது, ஜனங்களுக்கு இவர் யார் என்று தெரியவில்லை. இவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. 33 வருஷம் அவங்களோட கூட இருந்திருக்கிறார். சரி, அது ஒரு பக்கம் மாம்சத்தில் இருந்தார், அதை விட்டுருங்க, அது கூட தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர்கள் அவருடைய வேதத்தை கையில வச்சிருக்காங்க, அவர் எழுதி கொடுத்ததை வச்சிருக்காங்க. அந்த வேதத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். இயேசுவே சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. கையில வசனம் வச்சிருக்கிறாங்க, வேதம் அவர் எழுதி கொடுத்தது. ஆனால் அவரை பார்த்து கேட்கிறாங்க, இவர் யார்? இதே நிலைமைதான் இன்னைக்கு திருச்சபைக்கும் இருக்கிறது. திருச்சபை இன்னைக்கு இயேசுவை பார்த்து இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது, இவர் யார்? உடனே நாம என்ன சொல்லுவோம்? அதே எப்படிங்க நாங்க கேட்போம், எங்களுக்கு தான் இயேசு யாருன்னு தெரியுமே. யாருன்னு தெரியும்? அந்த 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது மத்தேயுல ஒரு கூட்டம் சொல்லுது, யூதருக்கு ராஜாவாய் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அப்போ அவங்களுக்கு எருசலேம் நகரத்தாருக்கு இயேசுவை பார்க்கும்போது எப்படி தெரியுது? ராஜாவாக தெரியுது. சரி, அடுத்த ஒரு கூட்டம் அவன் என்ன சொன்னா? நாசரேத்துல இருந்து வரக்கூடிய தீர்க்கதரிசி. இயேசு இதே கேள்விக்கு பதில் சொல்லும் போது, ஜனங்கள் என்னை யார் என்று கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது, அந்த இடத்துல சீஷர்கள் சொல்றாங்க, உம்மை சில தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள்.
அடுத்த கேள்வி இயேசு கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அவன் தீர்க்கதரிசின்னு சொல்லட்டும், ஒருத்தர் ராஜான்னு என்ன சொல்லட்டும், நீங்கள் யார் என்னை சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு சொல்றாரு, நீர் யாரு? உன்னதமான தேவனுடைய குமாரன். ஆண்டவர் சொன்னாரு, இது பரலோகத்தினுடைய வெளிப்பாடு, இதை யாருக்கிட்டையும் சொல்லாத. நான் யாருன்னு உனக்கு என்ன சொல்லுச்சு? பரலோகம் சொல்லுச்சு. இன்னும் இயேசுவுக்கு பதில் கிடைக்கல. இயேசுவை தேவனுடைய குமாரன் நம்ம விசுவாசிக்கிறோம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உன்னத பாட்டில் கேட்கப்பட்ட கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? அப்ப அந்த வனாந்தரத்தில் வரக்கிற இயேசு யார் அப்படின்னா வசனம் சொல்லுது, அவர் மணவாளன். அந்த மணவாளன் யாரு? சபைக்கு அவர் மணவாளன். யூதர்களுக்கு அவர் யாரு? ராஜா. ஒரு கூட்டத்துக்கு யாரு? அவர் தீர்க்கதரிசி. இன்னைக்கு இயேசு ஒரு கூட்டம் தீர்க்கதரிசின்னு ஒத்துக்குது. அவர் தான் தீர்க்கதரிசி, தி ப்ராஃபட் அப்படின்னு. ஒரு கூட்ட யூதர்களுக்கு அவரை ராஜாவாக பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு அவரை தேவனுடைய குமாரனாய் வெளிப்பாடு உள்ளவர்களுக்கு பார்க்க முடியுது. ஆனால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அவரை மணவாளனாக பார்க்க முடியும். ஏன்னா மனைவியால மட்டும்தான் அவரை கணவனா பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 11:2-3 சொல்லுது, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படிக்கு. அநேகருக்கு ராஜாவாக இருக்க முடியும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அநேகருக்கு எப்படி இருக்கலாம்? ராஜாவாக இருக்க முடியும். ஒரு நாட்டுக்கே ராஜாவா இருக்கலாம், மாற்று கருத்தே கிடையாது. அந்த நாட்டில் இருக்கிற பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாருக்கும் அவர் தான் ராஜா, அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ உலகமே கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த நான் சொல்றது வானம் பூமி எல்லாம் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா இந்த வானத்திலையும் பூமியில பிசாசுடைய கிரியை இருக்கா இல்லையா? இருக்குதானே? ஆனா இதுக்கும் சேர்த்து கர்த்தர் தான் என்னவா இருக்கிறாரு? ராஜாவா இருக்கிறாரு. ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்குள்ள கொஞ்சம் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. ஆனா அந்த மொத்த தேசத்துக்கும் அவர் தான் பிரதமராக ஜனாதிபதியாக இருப்பார். அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சட்டப்படி அவர் தான். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ராஜா. ஏன்னா வெளிப்படுத்தல் 1:5 சொல்லுது, உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்து. இந்த பூமிக்கு அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஒரு சிலர் எதிர்க்கலாம், ஒரு சிலர் இல்லைன்னு சொல்லலாம், ஆனாலும் அவர் தான் ராஜா. இரண்டாவது, ஒரு பர்டிகுலர் கூட்டத்துக்கு மட்டும் அவர் தீர்க்கதரிசி. பர்டிகுலர் கூட்டத்துக்கு மட்டும் அவர் தீர்க்கதரிசி. ஒரு சிலர் கூட்டம் சொல்லுவாங்க, வெளிப்பாடு உள்ளவங்க சொல்லுவாங்க, அவர் பரலோகத்தின் தேவன், தேவனுடைய குமாரன். அதையும் ஒத்துக்கிறோம். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சொல்ல முடியும், இவர் என்னுடைய மணவாளன், கணவன். நிறைய பேர் சொன்னா என்ன ஆகும்? அநேகர் இவர் என்னுடைய கணவன், எப்படி இருக்கும் பாருங்க, தப்பா போயிடும். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சொல்ல முடியும், இவர் என்னுடைய மணவாளன். அப்ப யார் சொல்ல முடியும்? கற்புள்ள கன்னிகையாக அந்த ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட அந்த சபை மட்டும்தான் சொல்ல முடியும். சபை மட்டும்தான் சொல்ல முடியும், இவர் என்னுடைய மணவாளன். வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் எதுக்கு வந்தாரு? அங்கிருந்து புறப்பட்டு வந்தாரு. வரவழி ஃபுல்லா இவரை ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வரான். ஒரு கூட்டம் இவரை தச்சனின் மகன் நினைச்சு, ஒரு கூட்டம் இவரை மரியாளின் மைந்தன்னு சொல்லுச்சு, ஒரு கூட்டம் இவரை தீர்க்கதரிசின்னு சொல்லுச்சு, ஒரு கூட்டமே இவரை யூதருக்கு ராஜான்னு சொல்லுச்சு. எல்லாம் நடந்துகிட்டே வருது. திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? நான் புறப்பட்டு வரேனே, இவர் யார்? இவர் யாருன்னு கேட்க கேட்க கடைசியா ஒரே ஒருத்தையும் சொன்னாரு, இவர் என்னுடைய நேசர், என் நேசரின் மேல் சாய்ந்து கொண்டு வருகிறேன். இன்னைக்கு இந்த நேசர் எங்க இருந்து வராரு? வனாந்தரத்துல இருந்து வராரு. இப்போ இந்த மணவாட்டி இவர் கூட வரவளா இருந்தா, அவள் மணவாட்டியா இருந்தா அவ ஒருத்தி தான் இருக்க முடியும். அப்படி அவள் ஒருத்தியா இருக்கணும்னா இவ எங்கிருந்து வரணும்? வாசிங்க அந்த 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். தன் நேசன் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அப்ப இவள் அந்த மணவாளனுடையதான மணவாட்டி என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் மேல் சார்ந்து கொண்டு வருகிறவளாக இருக்கணும். கண்டிப்பா இவ எங்கதான் வரணும்? வனாந்தரத்திலிருந்து தான் வரணும். ஏன்னா மணவாளன் வனாந்தரத்திலிருந்து வராரு. அவர் ராஜா அரண்மனையிலிருந்து வராருன்னா ராஜகுமாரத்தி அரண்மனையிலிருந்து வருவாங்க. ராஜா வேற இடத்துல இருந்து வராருன்னா அவர் கூட அவங்க வருவாங்க. ஆனா நம்முடைய மணவாளன் வனாந்தரத்துல இருந்து வராருன்னா மணவாட்டி எங்க இருந்தா வரணும்? வனாந்தரத்துல இருந்தா வரணும். அதனாலதான் அப்படி வரக்கூடியதான அந்த கூட்டத்தை பார்த்து பரலோகத்துல கேட்கிறாங்க, இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? அதுக்கு வசனம் சொல்லுது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள், வனாந்தரத்திலிருந்து வந்தார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் என்பது, உபத்திரவம் என்பது ஒரு பார்ட். நீங்கள் சார்ந்து அதோடு கூட நடந்து கொண்டு வர வேண்டியது உங்களுக்கு நியமிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, எனக்கு ஏன் இந்த உபத்திரவம்? ஏன் நான் இப்படி ஒரு பாதையை கடந்து போறேன்? ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தசமா காணிக்கலாம் கரெக்டா தானே கொடுக்குறேன், எனக்கே இப்படி எல்லாம் நடக்குது. நீங்க தசமா காணிக்க கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நடக்கும்.
நீங்கள் மனவாட்டினா இது நடக்கத்தான் செய்யும். வசனம் சொல்லுது, ஏசாயா 81 வாசிக்கும் போது 2:2 வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து, அவன் ஒருவனாய் இருக்கையில், அப்படித்தானே இருக்கு, அவன் ஒருவனாய் இருக்கையில் தானே இருக்கு. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுச்சு? யார் யார சொல்லுச்சு? ஆபிரகாமையும் சாராளையும் ஆபிரகாமையும் சேர்த்ததுதான் ஒண்ணு. ஆபிரகாம் தனி கிடையாது. ஆனால் ஆபிரகாமும் சாராளையும் சேர்த்து கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது சொல்றாரு, அவர் ஒருவனாய் இருக்கையில் அழைத்து. சரி, அழைத்து கொண்டு வந்தாச்சு சாராள. இப்ப சாராள் கேட்பாங்க, நான் தான் எப்பவுமே சொல்வேன், ஆபிரகாமை ஒரு அழைப்புக்கு அழைத்த போது அந்த அழைப்புல ஆபிரகாம் வரும் பொழுது ஆபிரகாமை தனியா கூப்பிட்டா வர்றது ஈஸி. ஆபிரகாம் தனியா கூப்பிட்டா வர்றது ஈஸி. ஆபிரகாம் நீ புறப்பட்டு போ, அவர் போயிருவாரு, கன்ஃபார்மா புறப்பட்டு போயிருவாரு. ஆண்டவர் சொல்றாரு, சாராளையும் கூட்டிக் கொண்டு போ, அவன் ஒருவனாய் இருக்கையில். அப்படி என்றால் ஆபிரகாம் என்றால் ஆபிரகாம் மட்டுமல்ல, சாராளையும் சேர்த்ததுதான் ஆபிரகாம். அவன் ஒருவனாய் இருக்கையில். இப்ப அழைத்து கொண்டு வரும்போது ஆபிரகாம் எங்க கூட்டிட்டு போனார் தெரியுமா? வாசிங்க, 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அப்ப கொண்டு போகும்போது ஒரு வனாந்தரம் வரும், ஒரு பஞ்சம் வரும், ஒரு விதமான இல்லாமை வரும், குறைவு வரும். அது பிரயாணத்துல ஒரு பார்ட். கர்த்தர் தான் சொன்னாரு. எங்க போயிருக்கிறாரு? கானானுக்கு போயிருக்கிறார். 4:5 வசனம் சொல்லுது, கானானுக்கு போய் சேர்ந்தான் அப்படின்னு. கானானுக்கு போயாச்சு. ஆனா அவர் சொன்ன தேசத்துல, அவர் சொன்னபடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல வந்து நிற்கும் போது தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அதே காரியம்தான் இவனுக்கு இருக்கும், ஈசாக்குக்கு இருக்கும். அந்த பஞ்சம் இருக்கிற தேசம் என்ன? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது, கர்த்தர் சொல்றது. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன? கர்த்தர் சொல்லும் போது இந்த உபத்திரம் வருமா? கர்த்தர் சொன்னார்னா இப்படி வருமா? ஆண்டவர் சொல்லித்தானே நான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆண்டவர் சொல்லித்தானே இந்த ஊழியத்துக்கு வந்தேன், ஆண்டவர் சொல்லித்தானே இந்த வாழ்க்கைக்குள்ள வந்தேன், அப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னுடையதான பார்ட், உன் வாழ்க்கையில் அது ஒரு பகுதி. ஏன்னா நான் வனாந்தரத்திலிருந்து வந்தேன், என்னோடு கூட வருகிற நீயும் வனாந்தரத்துல தான் வரணும். வனாந்தரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக இருக்கிறது. அதான் நான் சொல்வேன், வேதத்துல இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்து வரைக்கும், பவுல் வரைக்கும் வனாந்தரத்தை கிராஸ் பண்ணாத பரிசுத்தவான்கள் கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை வரும், அது எந்த காலத்துல வரலாம். நீங்க இவரை எடுத்துக்கொள்ளுங்க, மோசையை எடுத்துக்கொள்ளுங்க. குழந்தை பிறந்த உடனே கொல்ல பாக்குறாங்க, அங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் வனாந்தரம், பார்வோனுக்கு பயந்து ஓடுறான்னு இருக்கு. அப்புறம் 40 வருஷம் வனாந்தரம். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க, இவன் இந்த ஜனங்களுக்காக இவ்வளவு தியாகம். ஆனா அந்த ஜனங்க தான் அவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு, அந்த ஜனங்க தான் அவனுக்கு விரோதமாக வந்து நிக்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருந்துட்டே இருக்குது. அதை விட நான் ரொம்ப அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், எப்படிதான் அந்த மனுஷன் காலம் தாழ்னானு. யாக்கோபு, அவன் லைஃப்ல யங் பார்ட்ல இருந்து, அவனோட யூத்ல இருந்து, வாலிப பிராயத்துல இருந்து எடுத்துக்கோங்க, சாகர வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அங்க இத்தனைக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணினது. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை அவர் நேசித்த. அவன் வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட்ஸை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. முதல்ல அவங்க அண்ணன் கொல்ல பாக்குறான். அதுக்கப்புறம் சும்மா இருக்கிறவன அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. அது தேவ திட்டம், அது தேவ திட்டம், கரெக்டா தான் சொன்னாங்க. போய் ஆசீர்வாதத்தை வாங்கினா அவன் சொல்றான், எங்க அப்பா ஜாவா அவனை கொல்லாம விட மாட்டேங்கிறான். புறப்பட்டு அங்க போறான். அவனுக்கு ஒரு நல்ல மாமனர், அருமையான மாமனர். அந்த மாதிரிலாம் அமையாது பாருங்க, இல்ல அந்த மாதிரி அமையவே அமையாது. போன உடனே சும்மா இருக்கக்கூடாது, வேலை பாடுறான்னா. சரி, வேலை பார்த்தா பொண்ணு கொடுக்குறேன்னா, கொடுத்தா வேற பொண்ணு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் 20 வருஷம் அங்க. அப்புறம் லாபானுக்கு பயந்து வரான், அவன் துரத்திக்கிட்டு வரான். இங்க வந்தா இந்த 2 பசங்க சிமியோனும் லேவியும் சேர்ந்து ஒருத்தனை போய் கொண்டுட்டாங்க, அவங்களுக்கு பயந்து வரான். அங்க இருந்து வந்தா யோசேப்பை காணோம். அதுக்கப்புறம் பார்த்தா பென்யமீனை தூக்கிட்டு போயிட்டான், யோசேப்பு கிட்ட விட்டு விட்டாருங்க. அவன் சொல்றான், என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். வாலிப பிராயத்திலிருந்து நரைமயிர் காலம் வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை 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 பிரச்சனை. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, உண்மை, போன ஜெனரேஷன்ல உள்ள அப்பா அம்மாக்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க, என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை பார்த்ததே இல்லைம்பாங்க. அப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன, இப்படியே தான் போகணுமா, இதே தான் போகணுமான்னா, எல்லோருக்கும் அப்படி நியமிக்கப்படுகிறது இல்லை. அவர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற அவர்களுக்கு அது நியமிக்கப்படுகிறது. அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க வாழ்க்கை அப்படி போதே, அது அவர்களுக்கு நியமிக்கப்பட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு இத்தனை மனைவிகள் இருக்கிறாங்க. அத்தனை மனைவிகளிலும் கர்த்தர் பத்சேபால செலக்ட் பண்ணி
பத்சேபாளுடையதான வயிற்றுல இருந்து வர சாலமோனை ராஜாவாக செலக்ட் பண்றார். ஏன் அப்படி? அபிகாயில் இவங்கள தேடி வந்தவங்க, மீகா இவர் தேடி போய் கூட்டிட்டு வந்தார். இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது பத்சேபால் மட்டும் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள உள்ள வராங்க. பத்சேபாளுடைய பையனை மட்டும் செலக்ட் பண்றார். நீங்க ஏன் அந்த காரியத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீதோடு கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் அவனோட ஆசீர்வாதத்தில் இருக்கும்படி வந்தவர்கள். ஆனா இந்த அம்மா வந்த வழி தப்பா இருக்குது. நான் சரின்னு சொல்லல, ஆண்டவரே அதுக்கு தண்டனை கொடுத்து முடிச்சிட்டாரு. வந்த வழி தப்பா இருக்கு. ஆனால் இந்த அம்மா அவனோட அரண்மனையில் இருக்கிறதிலும் வனாந்தரத்தில் அதிகமா இருப்பாங்க. மீகாவை பாருங்க, அரண்மனையில மட்டும்தான் அவங்க கூட இருப்பாங்க. எந்த வனாந்தரத்திலும் அவங்க கூட இருக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பா துரத்தும் போது கூட ஓடி இருக்கணுமா இல்லையா? அமுச்சு வச்சிரும் அந்த அம்மா, நீ போயிரு தப்பிச்சுக்கோ. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த அம்மா தாவீதை காப்பாத்திருச்சுன்னு. ஆக்சுவலா பைபிள் படி கூட எல்லாம் போயிருக்கணும். கூட தானே போனோம், போகவே இல்லை. இப்ப சாரால் வந்தாங்கல்ல, ஆபிரகாம் கூட, ஈசாக்கு வந்தாங்கல்ல, ஈசாக்கோட ரெபேக்கால் வந்தாங்கல்ல, கூட தானே வரணும். மீகால் வராது. மீகால் சொல்லும், நீங்க போயிருங்க. சிலர் பாருங்க, நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த யோபுவோட மனைவி மாதிரி ஒரு நல்ல அம்மாவை நீங்க பார்க்க முடியாது. உண்மையிலேயே அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா. அவ்வளோ அழகா பிள்ளைகளை வளர்த்துறோம். அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு தலை முதல் கால் வரைக்கும் பரு வந்துடும். அவ்வளோ பரு வந்த பிறகும் எல்லாரும் போயிருவாங்க, அந்த அம்மா மட்டும் போகவே போகாது, கூடவே இருக்கும். அதுக்கப்புறம் வசனம் சொல்லும், ஆண்டவர் 10 பிள்ளைகளை கொடுத்தார். அந்த 10 பிள்ளைகள் பெற்றெடுக்கிறதுக்கு அந்த அம்மா கூட இருந்திருக்கா இல்லையா? இவ்வளோ கஷ்டத்துல அந்த அம்மா கூட இருந்திருக்கு தானே. ஆனா நம்ம அந்த அம்மாவை என்னைக்காவது நல்ல அம்மாவை பார்த்திருக்கோமா? என்னைக்காவது பார்த்திருக்கோமா? நம்ம இன்னைய வரைக்கும் அந்த அம்மா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறோம். என்ன சொல்றோம்? தேவனை தூஷித்து. பல நேரங்களில வனாந்தரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பஞ்சம், யோபுக்கு எல்லாம் போச்சு, அந்த அம்மா போகவே இல்லை. தேவனை தூஷித்து ஜீவனை விடும், அது 2வது பார்ட். அந்த அம்மா போகவே இல்லை, கூடவே தான் இருக்கு. எல்லா நிலையிலையும் கூட தான் நிக்குது. ஒரு ஆளுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் பரு வந்தா உடம்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரியான பிறகு நான் கேட்கிறேன், எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உடம்பு முழுக்க தழும்பு இருக்கும். உடம்பு முழுக்க தழும்பு. அந்த ஆளோட கூட கடைசி வரைக்கும் அந்த அம்மா இருந்திருக்கு. ஆனாலும் கூட அந்த அம்மாவை பத்தி நம்ம எந்த குறைய பேசிட்டு இருக்கிறோம்? அதுக்கு நடுவில் அவங்க பேசின அந்த ஒரு வார்த்தை, அது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது பாருங்க. ஆனால் கஷ்டத்துல அந்த அம்மாவை கர்த்தர் விடவே இல்லை. வனாந்தரத்துல கூட வரும்போது நான் சொல்லுகிறேன், அது சகோதரிகளுக்கு இல்லை, பொதுவா சொல்றேன், கர்த்தர் ஒரு கடினமான பாதையில் நடத்தும் போது அந்த பாதையில கூட வாங்க, கர்த்தர் மேல சார்ந்து கொள்ளுங்க. நான் அடுத்த பாயிண்ட் அதான் சொல்ல போறேன். அப்படியே வாங்க. அது வனாந்தரமா தான் இருக்கும். சில பிரச்சனைகள் இருக்கும், அது சரீர அளவிலையோ ஆவிக்குரிய அளவிலையோ ஏதோ ஒண்ணுல இருக்கும். வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலிருந்து அவரும் வந்தார், வனாந்தரத்திலிருந்து இவளும் வந்தாள். இவள் யார்? எங்கிருந்து வருகிறாள்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். 2வது வாசிங்க, அதே 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். அந்த வசனம் சொல்லுது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்தில் வருகிற இவள் யார்? யோசித்து பாருங்க. ஒரு பிரயாணம் கடினமா இருக்கிறதும், ஒரு பிரயாணம் லகுவா இருக்கிறதும் பிரயாணம் பண்ற ஆளை பொறுத்து. நம்ம யார் கூட பிரயாணம் பண்றோமோ அவர்களை பொறுத்து தான் அந்த பிரயாணத்தினுடையதான ஆசீர்வாதம். எதுல போறோம், எப்படி போறோன்றது முக்கியமே இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா அவங்களோட சாட்சியை சொல்லுவாங்க. கல்யாணமான புதுல அவங்களுக்கு சாப்பாட்டு கூட வழியே இருக்காதாம்மா. அந்த நேரத்துல அன்பு காட்டுறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா அந்த பசி அவங்களுக்கு என்ன தெரியாது. எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருப்பேன். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, எனக்கு ஏதாவது கொடுக்கணும். ஆனா அந்த கஷ்டத்துல அவங்களுடையதான ஒரே எண்ணம் என்னவா இருக்கும்னா, இந்த பிள்ளைய வளர்க்கணும், இவனை காப்பாத்திரணும், இவனுக்கு எப்படியா செஞ்சிடணும்ட்டு அந்த ஒரு எண்ணம் அந்த கஷ்டத்தை தாண்ட வைக்கும். அந்த பிரயாணத்துல நீங்கள் யார் கூட பிரயாணம் பண்ணுகிறீங்கன்றது முக்கியம். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஒரு சகோதரி, நல்ல வேலை, நல்ல சம்பளம், லட்சக்கணக்கில் சம்பளம் அவங்களுக்கு. ஆனால் கணவன் பயங்கரமான குடிகாரன். அவங்க வேலைக்காலில் போன உடனே குடிக்க ஆரம்பிச்சிருவானா, திருப்பி வர்ற வரைக்கும் வீட்டில் உட்காந்து குடிச்சிக்கிட்டே இருப்பானா, காசு கொடுக்காட்டி அடிப்பானா. 2 பிள்ளைங்க, சரி கணவன் ஆகி போச்சு, என்ன பண்ண? அந்த சிஸ்டர் கேட்பாங்க, இவனை என்னதான் பிரதர் பண்றதுன்னே தெரியல, என் பணத்தை வாங்கியெல்லாம் குடிக்க. யோசிச்சு பாருங்க, நல்ல வேலை இருக்கு, கை நிறைய சம்பாதம் இருக்கு, கார் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரு உபத்திரவம் இருக்கு, வாழ்க்கை நரகம். சில நேரங்களில் நமக்கு சொந்த வீடு இருக்காத வாடகை வீடு தான் இருக்கும். ஆனா நம்ம கூட உட்காந்து ஆறுதலா பேசுற ஒரு ஆள் இருந்தால் அந்த வனாந்தரம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த கஷ்டமே நமக்கு தெரியாது. நம்முடைய பாரத்தை ஷேர் பண்ற ஒரு ஆள் இருக்கணும், நம்ம கூட பேசிக்கிட்டே வரதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் இருக்கணும், நம்ம என்ன நிலைமையில போறோம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம்,
என்ன வசதியில் இருக்கிறோன்றதை விட யார் கூட இருக்கிறோன்றதா முக்கியம். நீங்கள் கிராஸ் பண்ணுவது வனாந்திரமாவே இருக்கட்டும், ஆனால் யார் மேல் சார்ந்து கொண்டு நீங்கள் கிராஸ் பண்றீங்கன்றது பார்க்கணும். இப்போ பிரயாணம் பண்றாரு யாக்கோபு, ஆனால் அவர் கூட யார் பிரயாணம் பண்றது? ராகேலும் பண்றாங்க பிரயாணத்தை. பண்ணும்போது அந்த அம்மா கேட்கிறாங்க, எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை கொடும். அவன் சொல்றான், உன் கர்த்தர் அல்லவோ, உன் தேவன் அல்லவோ உன்னுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார். வாழ்க்கை கொடுமையா இருக்கு. யாரு? இந்த அம்மாக்காக தான் அவன் 14 வருஷம் வேலை செஞ்சிருக்கான். லாபானை பொறுத்த வரைக்கும் லேயாளுக்கு 7, ராகேலுக்கு 7. ஆனா யாக்கோபை பொறுத்த வரைக்கும் ராகேலுக்காக தான் 14. உனக்காக 14 வருஷம் வேலை பார்த்திருக்கேன், ஆனா வாழ்க்கை என்னவா இல்ல, நிம்மதியா இல்ல. ஒரு நாள் யாக்கோபு வேலை முடிச்சுட்டு வராரு, லேயாள் சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க. இல்ல, நான் ராகேல், அவர் அந்த கனவுல தானே வருவார். வரும்போது இன்னைக்கு நம்ம ராகேல் வீட்டுக்கு தான் போறோம்னு வரும்போது அந்த அம்மா சொல்லுது, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கா? ராகேலுக்கு இன்னைக்கு அங்கல்ல போனோம். இல்ல, அந்த அம்மாவுக்கு நான் ஒரு பழம் கொடுத்தேன், பழத்தை வாங்கிட்டு உன்ன கொடுத்துருச்சு. அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க லிட்டரலா யோசிச்சு பாருங்க. நான் உண்மையில யாக்கோபை யோசிச்சு பார்த்தேன், என்னடா வாழ்க்கை, அவன் வாழ்க்கை பாவமா இருக்கு. லேயாள் சொல்றாங்க, நான் பழத்தை கொடுத்து தூதாயும் நற்கனியை கொடுத்து உங்களை வாங்கிக்கிட்டேன் இன்னைக்கு. அவன் இன்னைக்கு அந்த அம்மா கூட போய் அங்க அவங்க வீட்டுக்கு போய் நைட் ஸ்டே பண்ணி சாப்பிட்டு வரான். யோசிச்சு பாருங்க. இது நான் நேசிக்கிற ஒருத்தர் பழத்துக்காக என்னை விட்டு கொடுத்துட்டாங்க. இது இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட நம்ம யாருக்காக நிறைய வேலை செய்யறோமோ, யாருக்காக உழைக்கிறோமோ, யாரை நம்ம கனவு காண்றோமோ, ஒரே நாள்ல அந்த கனவை உடைச்சிட்டு போற ஆள்லாம் இருக்கு. அந்த பிள்ளைகள் இன்னைக்கு செய்யக்கூடியதான காரியங்களை நான் யோசிச்சு பார்ப்பேன். இந்த பிள்ளைகள் எப்படி வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு தெரியாது. அவ்வளோ தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. திடீர்னு காலையில போன் வருது, உங்க பையன் ஸ்டேஷன்ல இருந்து வரோம், உங்க பையன் இங்க ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ண வந்திருக்காரு. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்க பொண்ணு இங்க ஸ்டேஷன்ல இருக்கே, இங்க யாரோ ஒருத்தர் கல்யாணம், யாருன்னே தெரியல, போய் நிக்கிறாங்க. தாய் தகப்பன் சொல்லுது, இவர் கூட தான் நான் போவேன், இவர் கூட தான் நான் இருப்பேன். 20 வருஷம் 25 வருஷம் அப்படி ஒரு பிரயாணம் கூட பண்ணிருக்கிறோம், கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கோம், வாழ்க்கை முழுக்க நீ தான் நினைச்சிருக்கோம். அந்த தகப்பனோ தாயோ உழைச்சது சம்பாதிச்சது எல்லாம் மொத்தம் அது மேலதான் கொட்டி இருக்கும், படிப்புக்கும் மெடிக்கலுக்கும். ஒரு நாள் காணும், பார்த்தா சொல்லுது நீங்க தேவை இல்லைங்குது. இவங்களோட எல்லாம் பிரயாணம் பண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கை. வனாந்தரத்தினுடைய கொடுமை உச்சம் இதெல்லாம். நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உன் பெற்றோரை இந்த மாதிரி காயப்படுத்திட்டு உடைச்சிட்டு நொறுக்கிட்டு உன் வாழ்க்கை ஒரு நாளும் நல்லா இருக்காது, இருக்கவே இருக்காது. உலகத்தானுக்கு தெரியுது, உனக்கு தெரிய மாட்டேங்குது. பைபிளை படிச்சு வாசிச்ச வாலிப பிள்ளைக்கு தெரியல. ஏதோ ஒரு வேகம், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு இதுல போயிட்ட, ஆனா இருதயத்தை ஒட்டச்சிட்டு நொறுக்கிட்டு போய் கடைசியில உன் வனாந்தரம் ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ நம்ம யாரை சார்ந்து இருக்கிற இத்தனை வருஷம், 20 வருஷம் 25 வருஷம் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்த எத்தனையோ பெற்றோர் இருக்கிறாங்க. எங்க அம்மாவை பத்தி தான் அடிக்கடி பேசுவேன், காரணம் நான் அப்படி பார்த்ததுனால. எங்க அம்மா ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா போயிட்டு வரும்போது அவங்க ஸ்வீட் கொடுத்தாங்கன்னா எங்க அம்மா அந்த ஸ்வீட்டை சாப்பிட மாட்டாங்க. அதை ஒரு கர்ச்சிப்பில மடிச்சு எடுத்துட்டு வருவாங்க வீட்டுக்கு. எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஸ்வீட்டை எங்கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தாயோட இருதயத்தை உடைச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. வாழ்நாள் எல்லாம் வாழ்ந்த ஒரு ஆளை நாம் வனாந்தரத்தில் யாரை சார்ந்து கொண்டு வருகிறோமோ அவர்கள் இருதயத்தை உடைக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆனா நான் வாக்கு பண்ணுகிறேன், நீ சார்ந்து கொள்கிறது உன் நேசராய் இருக்குமானால், இயேசுவாய் இருக்குமானால், கர்த்தராய் இருக்குமானால், ஒரு நாளும் உனக்கு வனாந்தரம் வனாந்தரமாய் இருக்காது. அந்த வனாந்தரம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த அந்த மனவாட்டிக்கு ஏன் தெரியுமா அவ்வளவு சந்தோஷமா வரா? உலகத்தான் சொல்லுவான் தெரியுமா, நஷ்டமோ கஷ்டமோ உன் கூட இருக்கும். நீங்க வாக்கு பண்றீங்க கல்யாணத்துல, சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும். இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, நம்ம யார் கூட போறோம், வாக்கு பண்றோம், சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கூட வருகிறவராக இருக்கிறார். சில நேரங்கள்ல அந்த சார்ந்து கொண்டு போகிற ஆள் புரிஞ்சுக்காம போயிடும். ஆனால் இயேசு ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. நான் சொல்லுவேன், இந்த 33 ஆண்டு காலம் நான் இயேசுவை பிடிச்சு கையில பிடிச்சு 34 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 18 வருஷம் நான் இயேசு அறியல, ஆனா அவர் என்ன கையில தான் வச்சிருந்தாரு. நான் தான் அவர் அறியாம இருந்தேன், அவர் என்ன கையில தான் வச்சிருந்தாரு. அந்த 18 வயசுக்குள்ள 2-3 தடவை செத்து இருக்கணும், ஆனா கர்த்தர் ஜீவனை பத்திரமா பாதுகாத்து கொண்டு வந்து வச்சார். இந்த 34 ஆண்டு காலம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நான் நம்பின எத்தனையோ பேர் என்னை கைவிட்டு போனார்கள், எத்தனையோ பேர் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அப்போ அந்த சூழ்நிலைகளில கூட என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிடவே இல்லை. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண காலமே இருக்கு. 2016 ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இன்னையோட என்னை எடுத்துக்கோங்க, நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை. எலியா சொன்ன மாதிரி தான் நானும் சொன்னேன், நான் சாக விரும்புகிறேன். கர்த்தர் சொன்னாரு, உன்னை கைவிடுகிறது இல்லை.
இன்னை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. வனாந்தரத்துல வரோம், பாடுகள் மத்தியில வரும், கஷ்டத்தின் மத்தியில வருகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் மேல சார்ந்துக்கோ, என் மேல சாய், உனக்கு கஷ்டம் இருக்காது. அந்த சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளை ரொம்ப ஜுரத்துல இருக்கும்போது பிள்ளை வந்து நம்ம பக்கத்துல படுத்துக்கும். நம்ம ஒரு கட்டில படுக்க வச்சிருப்போம், மாத்திரை கொடுத்துருப்போம். அது நேரம் வந்து என்ன செய்யும், நம்ம பக்கத்துல படுத்துக்கிட்டு அப்படியே கையை மேல போட்டுக்கும். என்னோட மக வந்து எப்போ ஜுரம்னாலும் நேரம் வந்து என் பக்கத்துல தான் கூட படுத்துக்கும். படுத்துட்டு கையை மேல போட்டுக்கும். என்னடான்னா கொஞ்ச நேரம் இங்க படுத்துக்கிற அந்த ஜுரம் போல மாத்திரை போட்டிருக்கோம். ஆனா அது என்ன விரும்புதுன்னா, இதுக்கு நடுவுல எனக்கு கம்ஃபர்டான ஒரு ஆள் தேவைப்படுகிறார். அந்த நேரத்துல அப்படி பக்கத்துல கையை போட்டு தலையில நம்ம இப்படி தடவி கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த பிள்ளை தூங்கிடும், காலில் சுகமாயிரும். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஏதோ ஒரு இன்சிடென்ட் கிடையாது. நீங்கள் அன்னைக்கு தடவி கொடுத்தீங்கல்ல, அதை சாகிற வரைக்கும் அந்த பிள்ளை நினைச்சுக்கிட்டே இருக்கும். எங்க அப்பா என் கூடவே இருந்தாருன்னு சொல்லும், எங்க அம்மா என் கூடவே இருந்தாங்கன்னு சொல்லும். உங்களுக்கு தெரியுமா, உங்க பிள்ளைய நீங்க குழந்தையில 1 வயசு 2 வயசு 3 வயசுல கையில வச்சிருக்கீங்கல்ல, நீங்க சாதாரணமா கையில வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. உங்க ஹார்ட் பீட் உங்க பிள்ளைக்கு தெரியும், உங்க அரவணைப்பு உங்க பிள்ளைக்கு தெரியும். இங்க ஆரம்பிக்கிறதான அந்த அன்பு தான் கடைசி வரைக்கும் உங்கள் பிள்ளையோடு கூட இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிள்ளை கம்ஃபர்டா இருக்கும்ட்டு நல்ல ஒரு வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க, அப்படியே ஒரு இது பண்றாங்க. ஆனா சொல்றேன், அந்த அந்த அரவணைப்பு, அந்த சார்ந்து கொள்ளுதல், அது கர்த்தரோடு கூட இருந்து பாருங்க, தெரியும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரிலும் நம்முடைய தேவனுடைய அன்பு விசேஷமானது, எந்த சூழ்நிலையிலும் விசேஷமானது. அந்த எவ்வளவு பெரியதான துக்கத்தோட தேவ சமூகத்துக்கு நீங்க உள்ள போங்க, வெளியே வரும்போது நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு தான் வருவீர்கள். கர்த்தர் உங்களை அப்படி அனுப்பவே மாட்டார். எனக்கு ஆண்டவருடைய பல இது உங்களுக்கு தெரியும், பைபிள்ல பயங்கரமான கோபக்கார ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். இறங்கினார்னா அக்கினி இறங்கி அடிச்சு போட்டுருவாரு, நினைச்சாருன்னா ஒரு ஊரையே காலி பண்ணிடுவாரு. அவரால் முடியும், உலகத்தையே தண்ணியில போட்டு மூழ்கிடுவாரு. ஆனா அவரால் ஒன்னே ஒண்ணு முடியாது, என்ன தெரியுமா, நீங்க அழுதீங்கன்னா உங்களை தாண்டி அவரால் போகவே முடியாது. நான் 2-3 இன்சிடென்ட் பைபிள்ல இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யாக்கோபு நாள் முழுவதும் போராடினான்னு இருக்குல்ல, ஆனா அவன் எப்படி போராடினான் தெரியுமா, ராத்திரி நம்ம பார்க்கறதுக்கு அப்படிதானே இருக்கும். நீர் தேவனோடு கூட மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டான்னு இருக்குல்ல. மேற்கொண்டான்னா என்ன அர்த்தம், ஆண்டவரோட சண்டை போட்டு மல்யுத்தம் பண்ணி கீழே தள்ளி அப்புறம் கையை தூக்கி ஜெயிச்சுட்டேன்றது அதெல்லாம் இல்ல. அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். எப்படி 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 போராடி இருக்கிறான், அழுது போராடி இருக்கிறான். நைட்டு முழுக்க அழுதுட்டு இருந்திருக்கான், காலை பிடிச்சிக்கிட்டு அழுது இருக்கான், கெஞ்சி இருக்கான், ராம் முழுவதும் அழுது கெஞ்சினான். இவரு ஏத்து நின்று பார்வனா இருந்தா செங்கடல்ல ஒரு நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவாரு, எரிகோவா இருந்தா ஒரு நிமிஷத்துல இடிச்சு தள்ளிடுவாரு, நேபுகாத் நேச்சாரா இருந்தா ஒரு நிமிஷத்துல அவனை மிருகமா மாத்தி புள்ளிமைய விட்டுருவாரு. அதெல்லாம் அவரால் முடியும், அவரால் ஒண்ணு முடியாது. காலை பிடிச்சுக்கிட்டு அழுகிறவனை ஒண்ணுமே செய்ய முடியாது, போவே மாற்றாரு. அவர் ஏஞ்சி போனா என்ன ஆகும், இப்படி சொல்லி பாருங்க. இவனை ஒரு தள்ளு தள்ளிட்டு அவர் ஏஞ்சி போயிட்டார், என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க, யாராவது அவரை கேட்க முடியுமா? ஆனா அவருக்கு என்னன்னா, இந்த வயல் இப்படி அழுகிறதோடு விட்டுட்டு வந்துட்டோமே, அழுதுகிட்டே இருக்கானே, அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். நம்ம தகப்பன் அப்படித்தான், நம்மளை அழ வச்சுட்டு போகவே மாட்டார். அவன் அழுதுகிட்டே இருக்கான், உட்காந்துக்கிட்டே இருக்காரு, காலையில வரைக்கும் உட்காந்துருக்காரு. நான் போகணும்டா, அழுகிய நிறுத்துறா, நான் விட மாட்டேன், நான் அழுத நிறுத்தவே மாட்டேன். நான் யோசிச்சு பார்ப்பேன், இதுல இருக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, லாசருவை இவர் உயிரோட எழுப்புறதுக்கு தான் வந்திருக்கிறார். வசனம் சொல்லும், நாம் போய் லாசருவை உயிரோடு கூட எழுப்போம்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. வருவாரு, மார்த்தாள் ஓடி வருவாங்க, பேசுவாங்க, இவர் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் மரியாள் வந்த உடனே அழுவார் இவரு. வசனம் சொல்லும், மரியாள் அழுகிறதையும் அவள் கூட வந்தவர்கள் அழுகிறதையும் அவர் கண்ட போது இயேசு கண்ணீர் விட்டார். இவர் தான் எழுப்ப வந்திருக்கிறாரு, இவருக்கு தான் நல்லா தெரியுமே நம்ம எழுப்ப போறோம்னு, லாசருவை உயிரோடு கூட எழுப்ப போறோம்ன்றது நல்லா தெரியுமே. ஆனா வசனம் சொல்லுது, இயேசு கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விட்டார், மரியாள் அழுகிறதையும் கூட வந்திருக்கிறவர்கள் அழுகிறதையும் அவர் கண்டு. அதுதாங்க நம்ம நேசர், அதான் நம்ம நேசர். நாம அவர் மார்பல சாஞ்சிக்கிட்டு துக்கமா இருந்தோம்னா, துக்கத்தோட சரி போன்னு விட்டுட்டு ஒரு நாளும் நம்முடைய நேசர் போக போறதே கிடையாது. அந்த துக்கத்தை ஆற்றி தேற்றி நிறுத்திட்டு அந்த வனாந்தரமா இருந்தாலும் நம்மை களிப்பாய் மாற்றி விட்டு தான் நம்முடைய நேசர் செல்வார். நான் அதை அனுபவத்திலிருந்து சொல்லுவேன். ஒரு நாளும் தேவ சமூகத்துக்கு நான் உள்ள போய் துக்கமா போயிட்டு அதே துக்கமாய் திரும்பி வந்ததே கிடையாது. நான் சொன்னேன்ல ஒரு சூழ்நிலைன்னு, அது ஒரு 2-3 மாசம் இருந்துச்சு.
அந்த 2-3 மாசத்துல கர்த்தர் என்னோடு கூட பேசின மாதிரி எந்த நாள்லயும் கர்த்தர் பேசினது இல்லை. நிமிஷந்தோறும் பேசுவார். எனக்கே ஒரு இடத்துல சந்தேகம் வந்துச்சு, கர்த்தர் இப்படி எல்லாம் பேசுவாரா அப்படின்னு. ஒரு நிமிஷம் துக்கமா இருந்த உடனே அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு. யாரையாவது ஒருத்தர் பேசுவார், ஏதாவது ஒரு வசனத்தை அனுப்புவார், ஏதோ ஒரு விதத்துல காம்ப்ரமைஸ் இதை பண்ணிட்டே இருப்பார். ஆண்டவர் கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அடுத்து 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 கம்ஃபர்ட் பண்ணுவாரு. அதை நான் கூட இருந்து பார்த்திருக்கேன் ஆண்டவர்கிட்ட. நிமிஷம் தோறும் அது அந்த கூடவே சார்ந்துட்டு போறவங்களுக்கு தெரியும் நல்லா அவர் எப்படி கம்ஃபர்ட் பண்றாருன்னு. சிலர்லாம் சொல்லுவாங்க, என் பிரச்சனை மாறவே மாட்டேங்குது. பிரச்சனை மாறாது, ஆனா பிரச்சனைக்கு நடுவுல அந்த பிரச்சனை உங்களை சாகடிக்காதபடி கர்த்தர் ரொம்ப அன்பா பார்த்துப்பாரு. ஒரு சூழ்நிலை வரைக்கும் இருக்கும், அப்புறம் பிரச்சனையும் மாறும். ஆனால் கூடவே சாட்சிக்கிட்டு வருவாரு. அந்த கூட நிக்கிற அந்த கம்ஃபர்ட் இருக்குல்ல, தகப்பன் இருக்கிற மாதிரி வரவே வராது, எந்த காலத்திலும் வராது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அவர் மேல சார்ந்து கொண்டு வரணும். அது வனாந்தரமா இருக்கட்டும், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அவர் மேல் சார்ந்துகிட்டு வரணும். அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23-25 வரைக்கும் வாசிங்க. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்துச் சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பொழுது அவன் இயேசுவின் இடத்துல இல்ல பாருங்க, பர்டிகுலர் அந்த வேர்டு ஒண்ணு சேர்த்து சொல்றார் பாருங்க. அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, இப்போ யூதாஸ் காட்டி கொடுக்க போறான். இப்படி எடுத்துக்கோங்க, இந்த சம்பவத்தை கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க, மாம்சத்தின்படி யோசிங்க. யூதாஸ் காட்டி கொடுக்க போறான். இப்போ அவன் யாருன்னு யாருக்கு தெரியணும்? பேதுருக்கு தெரியணும். ஏன்னா பேதுருக்கு தெரிஞ்சா அவனை போக விட மாட்டான். அவன் யார், பிடிக்க வந்தவனே காதை வெட்டினான், இவன் தான் தெரிஞ்சா கழுத்தை வெட்டிடுவான். பேதுரு அந்த மாதிரி ஒரு ஆளு, அதாவது முரட்டு பக்தர். அவர்லாம் அடி ஆண்டவருக்காக இறங்கி நியாயப்பிரமாணக்காரர் இறங்கி அடிச்சு நொறுக்கிடுவார்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடியதான பேதுரு கேட்கிறாரு, அந்த இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிற சீஷனை பார்த்து அவன் யார் என்று விசாரிக்கும்படி அவனிடத்தில் சைகை காட்டினான். ஏன் பேதுரு கேட்டா என்ன? பேதுருவே கேட்க வேண்டியதான ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க? நானான்னு எல்லாரும் கேட்டாங்க, இல்லைன்ட்டாரு. இப்ப இவர் என்ன செய்யணும்? அப்ப யார் ஆண்டவரேன்னு கேட்கணும்ல. இவர் கேட்க வேண்டியதான ஆண்டவரை பார்த்து, அது யார் ஆண்டவரேன்னு. இவர் கேட்க மாட்டாரு பாருங்க. ஏன் தெரியுமா? இவர் கேட்டா என்ன ஆகும்னு இவருக்கு தெரியும். இவர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பேதுரு, ஆண்டவரே அது யார் அப்படின்னா, அது யாரா இருந்தா உனக்கு என்ன, நீ உன் வேலையை பாரு அப்படிம்பாரு. கன்ஃபார்மா சொல்லுவாரு. அப்படிலாம் ஆண்டவர் சொல்லுவாரான்னா நடந்துச்சு. யோவான் பின்னாடியே வருவாரா? யோவான் எழுதின சுவிசேஷத்துல பின்னாடியே வரும்போது, ஆண்டவரே இவன் காரியம் என்ன, அவன் என்னன்னா உனக்கு என்ன, நீ என் பின்னாடி வா. அவன் இருக்க எனக்கு சித்தமானா உனக்கு என்ன, நீ என் பின்னாடி வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வேலையை பாடுறான்னு அர்த்தம். இது அவருக்கு நல்லா தெரியும். எவனை திட்டுறாரோ இல்லையோ நம்மளை கன்ஃபார்மா திட்டுவாரு. இப்ப இவர் பாக்குறாரு, ஆனா இவர் எவன் கேட்டா பதில் சொல்வார்னு அவருக்கு தெரியுது. இவருக்கு தெரியுது. யோவானை பார்த்து சொல்றாரு, அது யாருன்னு கேளுன்னு சைகை காட்டினான். இவர் இருக்காரு பாருங்க, இவர் எப்பேற்பட்ட ஆள் பாருங்க, நம்ம ஆண்டவர். இவன் கேட்டா இப்படி சொல்றாரு தானே. இவன் மார்பிலே சாய்ந்து கொண்டு இவன் கேட்கிறான், அப்பா அது யார்ப்பா அப்படின்னு இருப்பான் போல. உடனே இவர் இப்படி பாக்குறாரு. இவன் கேட்டான், இவனை சொல்லாமே இருக்க முடியாது. ஆண்டவர் என்ன பண்றாரு? யோவான் கேட்ட உடனே அப்படி மார்பில சாஞ்சிட்டு, அது யாருன்னு இவர் சொல்லிவிட்டாரு அவங்கிட்ட. இந்த பாரு, இவன் தான் கொடுக்கப்பேன் பாரு, இவன் தான்ட்டாரு. இவர் இப்ப யூதாசை போட்டு கொடுத்துட்டாரு. யூதாசை போய் இவர் என்ன சொல்லிட்டாரு? நான் இந்த துணிக்கை எவனிடத்தில் கொடுக்கிறேனோ அவன்தான் என்றார். இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க யாருக்குமே தெரியாத ஒரு டாப் சீக்ரெட், ஹெவன்லி சீக்ரெட். அது அவன் காட்டி கொடுக்க போறது ஹெவனுடைய விஷயம். ஆனா மார்பில சாஞ்சிக்கிட்டு கேட்டா அவங்கிட்ட கர்த்தர் சொல்லுவார். வனாந்தரத்தில் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யாரோன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வனாந்தரத்துல சாஞ்சிக்கிட்டு இருக்கும் போது நீ என்ன கேட்டாலும் உன் தேவன் உனக்கு சொல்லுவார். தன்னுடைய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார். தன்னுடைய கஷ்டங்கள், அதுக்கு நடுவுல ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அதனாலதான் நல்லா கவனிச்சு பாருங்க, இத்தனை சீஷர்கள்ல வெளிப்படுத்தின விசேஷங்கிற ரகசியம் யாருக்கு கிடைச்சிச்சு? யோவானுக்கு கிடைச்சிச்சு. ரகசியம் கிடைக்கிறதுக்கான முதல் ஃபார்முலா என்னன்னா, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்வது. அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஏன் சார்ந்து கொண்டு வரணும்? வனாந்தரமா இருக்கு, சார்ந்து கொள்றது சந்தோஷமா இருக்குது, அந்த நேரத்துல கம்ஃபர்ட் பண்றாரு, ஆறுதலா இருக்கிறாரு, எல்லாம் இருக்கு.
அதோட போயிச்சானா இல்ல, அதுக்கு நடுவுல கர்த்தர் சொல்லுவாரு, அந்த மார்பிள சாஞ்சு இருக்கும்போது என்ன காரியம் கேட்டாலும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப சார்ந்து கொள்வதோட இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவருடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து கொள்ளுதல். அதைத்தான் பவுல் சொல்வாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இன்னைக்கு நாம சார்ந்து கொள்றோமா? வனாந்தரத்துல போறோம், நம்ம பொதுவா என்ன விரும்புறோம்? அந்த வனாந்தரத்துல ஒரு கம்ஃபர்ட் விரும்புறோம், அந்த இடத்துல ஒரு ஆறுதல். கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தை பேசுறாரு, சந்தோஷமா இருக்கு, விடுதலை ஆக்குறாரு. திருப்பி ஒரு பிரச்சனை வருது, அதுல என்ன வருது? ஒரு அனுபவம் கிடைக்குது. கஷ்டப்பட்டேன், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார், கஷ்டப்பட்டேன், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். ஒரு அனுபவம் கிடைக்குது, இல்லன்னே சொல்லல. அநேகருக்கு அதை நம்ம சாட்சியா கூட சொல்றோம், இப்ப நான் சொல்ற மாதிரி கூட சொல்றோம். ஆனால் அதுக்கு நடுவுல நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, என்ன தெரியுமா? அப்படி வனாந்தரத்துல அவர் மேல சாஞ்சிக்கிட்டு வர்ற அந்த மனவாட்டி கிட்ட தான் தன் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏன் பல நேரங்களில சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு தெரியுது, ஒரு சிலர் கேட்பாங்க, அது எப்படிங்க அவருக்கு மட்டும் இந்த காரியம்லாம் தெரியுது அப்படின்பா. இந்த காரியம் அவர் கரெக்டா சொன்னாரே, எப்படி தெரியுதுன்னா அவருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த சார்ந்து கொண்டு வருகிற ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ மார்த்தா மரியாள் இயேசுடைய பாத்துல உட்கார்ந்திருக்காங்க. வசனம் சொல்லுது, எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். இது ஒரு டிஸ்டன்ஸ் உட்கார்ந்துகிட்டு கேட்கறது, சொல்றாரு. எடுபடாத நல்ல பங்கு, நித்திய ஜீவன், பரலோகத்துக்கு போவோம், இதெல்லாம் கிடைக்குது. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இயேசுவோடு நீங்க நடந்து போகும்போது வெளிப்பாடு கிடைக்கும். என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி அழிய போகுது, இது கிடைக்கும். இதே மாதிரி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு ஒரு வார்த்தை இருக்கும். அவன் நடந்துகிட்டே இருக்கான் ஆண்டவரோட. இப்போ ஏனோக்குக்கு ஆயிடவர் சாரசாட்சியில கிடைக்க போகிறதான நியாய தீர்ப்பை பத்தி தெரியுது, அர்மகதான் யுத்தத்தை பத்தி. நோவாவுக்கு ஜலப்பிரளயத்தை பத்தி தெரியுது. இது எப்ப நடக்குது? 500வது வருஷத்துல. ஜலப்பிரளயம் வந்தது 600வது வருஷத்துல. 100 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் பேசுறாரு நோவாவோடு கூட, இந்த மாதிரி உலகம் அழிய போகுதுப்பா, அந்த மாதிரி நீ ஒரு பேழையை கட்டு, அதுல மிருகங்களை சேர்த்துக்கோ, அதோடு கூட உணவுகளையும் சேர்த்துக்கோ. எல்லாம் இந்த வெளிப்பாடு எப்ப கிடைக்குது? நோவா வாக்ட் வித் தி காட். இவனும் நடந்து வரான். வசனம் சொல்லுது, நோவா பூர்வத்துல நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு இருக்கு, 2 பேர் 2:5 இருக்கு. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. ஜனங்க யாருமே வரலையாமா. பேதுருவின் புஸ்தகம் சொல்லுது, தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு இருக்கு. நோவா ஒருத்த மட்டும் கத்திக்கிட்டே இருக்கான் வனாந்தரம். ஆனா அவன் வனாந்தரத்துல கத்திக்கிட்டே இருக்கான், கர்த்தரோட நடந்துகிட்டே கத்துறான், கர்த்தரோட நடந்துகிட்டு கத்துறான். அப்படி கத்தும் போது வெளிப்பாடு கிடைக்குது. உலகம் அழிய போது, அதை போது, இதை போது, எல்லாம் கிடைக்குது. இது ஒரு விதமாய் வனாந்தரத்துல நடப்பது, இது ஒரு விதமாய் நேசரோடு கூட வருவது. ஆனால் இதை தாண்டி யோவானுக்கு ஒண்ணு கிடைச்சது பாருங்க. ஏனோக்கு கிடைச்சது பூமியில கிடைக்க ஒரு நியாய தீர்ப்பு, ஆயிடவர் சரசாட்சி. நோவாவுக்கு கிடைச்சது ஜலப்பிரளய அந்த அழிவு. ஆனால் யோவானுக்கு கிடைத்தது பூமியில இருக்கக்கூடிய அழிவுகளை பத்தி அல்ல, இதுவும் கிடைச்சது. இதையும் தாண்டி பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிச்சு. வானம் திறக்கப்பட்டதை அவன் பார்க்கிறான். ஜலப்பிரளயத்துல பூமி அழியறத இவன் பார்க்கிறான், நெருப்புல அழியறத ஏனோக்கு பார்க்கிறாரு. ஆனா யோவானோ பரலோகத்தை பார்க்கிறாரு. இந்த வனாந்தரத்துல நடக்கும்போது கூட நடக்கிறவனுக்கும் சாஞ்சிக்கிட்டு நடக்கிறவனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? நீங்க கூட நடந்துகிட்டே வந்தீங்க, ஏனோக்கு மாதிரி அல்லது நோவா மாதிரி வந்தீங்கன்னா, இந்த பூமியில உள்ள காரியங்கள், ரகசியங்கள் தெரியும். கர்த்தர் பேசுவார், வெளிப்பாடு கொடுப்பார், தீர்க்க தரிசனம் வரும், இதெல்லாம் இருக்கு. இதுல இன்னும் ஒரு படி மேல இருக்கு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகி அவர் மேல சாஞ்சிக்கிட்டு நீங்க நடந்தீங்கன்னா, தன் இருதயத்துல உள்ளதெல்லாம் வெளிப்படுத்துவார். பரலோகம் திறந்திருக்கிறதை நான் கண்டேன். ஏனோக்கு பரலோகத்தை விட்டு கீழே வரத பார்த்தாரு, நோவா பூமியில அழியறத பார்க்கிறாரு. ஆனா யோவான் அந்த வானத்துக்கு உள்ளத பார்க்கிறாரு, பரலோகத்துல உள்ளதை பார்க்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் இந்த வனாந்தரத்துல அவரோடு கூட நடக்கிறோம், உபத்திரவத்துக்கு மத்தியில வரோம், வாக் பண்ணணும், எல்லாம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வசனம் சொல்லுது, சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? கொஞ்சம் மேல சாஞ்சிக்கணும். அதனாலதான் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சாஞ்சிக்கிட்டு வர்ற, இந்த வனாந்தரத்துல வர்ற இவள் யாருன்னு கேட்கும் போது பரலோகமே சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் தாமே இவர்களை நடத்துவார். வனாந்தரத்துல வந்தது உண்மை, ஆனா முடிவு என்னவா இருக்கும் தெரியுமா? பரலோகத்துல பசி இல்லை, கண்ணீர் இல்லை, தாகம் இல்லை, நித்தியமாய் கர்த்தர் சந்தோஷமாய் நடத்த போகிறார். என் ஆரம்ப வனாந்தரமாய் இருக்கலாம், முடிவு சிங்காசனம், முடிவு நித்திய தண்ணீர் அண்டை, ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்த போகிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம ஏன் கொஞ்ச நாள் வனாந்தரத்துல நடக்கக்கூடாது?
நம்ம ஏன் கொஞ்ச காலம், அதான் சாராள அழகா சொல்லுவாங்க, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும்போது. இது கொஞ்ச காலம்தான், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இன்னும் கொஞ்ச காலம்தான், வருவேன் என்று வாக்குரைத்தவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த வனாந்திரம், இந்த கஷ்டப்படுறது உலகத்துக்கு நம்மளை தெரியாது, யாருன்னு கேட்பாங்க. ஒருவேளை நம்ம படுற கஷ்டம் யாருக்கும் தெரியாது, நம்ம சார்ந்துக்கிற ஆளு தப்பான ஆளா இருக்கும், நம்ம கஷ்டம் புரிஞ்சுக்காத ஆளா இருக்கும். நீங்க யாருக்கு ரொம்ப அன்பா இருக்கிறீங்களோ அவங்க உங்களை வெறுப்பாங்க, நீங்க யாருக்காக உங்க வாழ்க்கையை செலவு பண்றீங்களோ அவங்க உங்களை உதறி தள்ளிட்டு போவாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் மேல சாஞ்சுக்கோ, நீ வா, அந்த வனாந்தரத்துல என் மேல சார்ந்து கொள், நான் கொண்டு போகிற பாதை உனக்கு நித்திய பாதை, சமாதானத்தின் பாதை. கடைசியா முடிவு என்னவா இருக்கும் தெரியுமா? ஜீவ தண்ணீர் அண்டைக்கு ஆண்டவர் நடத்துவார். முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஒரே ஒரு வாக்கு ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். உன்னுடைய பாடுகள், கஷ்டம், கண்ணீர், உபத்திரவம், வேதனை அத்தனைக்கும் வெகு சீக்கிரத்தில் முடிவு கொடுக்கிறவர் ஒருவர் வருகிறார். இது எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. நீங்க நினைக்காத ஆசீர்வாதம், நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் தருவதற்கு வர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். வேந்திரிக்கலாமா தெய்வ சமூகத்துல? சில நேரங்களில கர்த்தர் உன்னை உட்கார வச்சு பின் பாயிண்டா பேசுவார், உங்களுக்குன்னு பேசுவார். அது ஒரு கூட்டத்துக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம், பேசுறவங்க நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்வாரு, இதை நான் உனக்காக மட்டும்தான் இன்னைக்கு நான் பேசினேன். இங்கே ஒரு சிலர் எல்லார் கண்களுக்கு முன்பாக உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க உங்களை பார்த்து, உனக்கு என்ன கவலை, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டமா, ட்ரெஸ்ஸு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்தா நான் எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுகிற கண்ணீர் எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு நீ வெளியே நல்லா இருக்கிறது தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற உன் பிரச்சனையும், உன் கண்ணீரும், உன் வேதனையும், உபத்திரவும் எனக்கு தெரியுது. அதனால தான் உன்னை நான் என் மேல சாட்சி வச்சிருக்கேன். உன்னை நான் வேற யார் கையிலையும் கொடுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? நீ சில நேரத்துல கேட்கறல்ல, எனக்கு யாருமே இல்லையா ஆண்டவர்னு. உன்னை நான் யார் கையில கொடுத்தாலும் உன்னை அவங்க காயப்படுத்திடுவாங்க, உன்னை வேதனைப்படுத்திடுவாங்க, ஏன் உன்னை கொன்னு கூட போட்டுருவாங்க. அதனாலதான் நான் உன்னை என் மேல சாட்சிக்கிட்டேன். நீ என் மேல சாய்ந்திருக்கிறன்றத மட்டும் புரிஞ்சுக்கோ, உன் முடிவு ஜீவ தண்ணீராக இருக்கும், உன் தாகம் தீரும், உன் கண்ணீர் மாறும். ஜெபம் பண்ணலாமா? நாம இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே ஸ்தோத்திரம்பா. ஒரு 2 நிமிஷம் உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு முன்னாடி ஊத்திருங்க. நீங்க ஆண்டவர் சமூகத்துல இருந்து போகும்போது வேதனையோட போக வேண்டாம், கண்ணீரோடு கூட போக வேண்டாம், பாரத்தோட போக வேண்டாம். உங்க பாரத்தை சுமக்கிற ஒருத்தர் இங்க இருக்கும்போது நீங்க ஏன் பாரத்தோட இருக்கணும்? அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டே வந்தேன்னு சொல்ற ஆண்டவர்கிட்ட இறக்கி தான் வச்சிருங்களேன். நான் என்ன சொன்னாலும் என்ன நடக்குமான்னு கேட்காதீங்க. யாக்கோபு மாதிரி நீங்க அழுதுடுங்க, இன்னைக்கு அழுதுடுங்க. அவர்கிட்ட மட்டும் நீங்க அழுதுட்டீங்கன்னா அவரால் உங்களை தாண்டி போகவே முடியாது, உங்களை தாண்டி போகவே முடியாது. அவரால் நெருப்பை தாண்ட முடியும், சமுத்திரத்தை தாண்ட முடியும், நெஞ்ச நிமித்தி நான் சொல்ற பெருமையானவனுடைய முதுக உடைக்க முடியும். ராஜாக்களை தள்ளுகிறவர் அவர். ஆனா உன்னுடைய ஒரு சொட்டு கண்ணீரை மட்டும் அவரால் தாண்டவே முடியாது. என் பிள்ளை துக்கமா இருக்கிறத என்னால பார்க்க முடியாது, ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் இருந்தாலும் உனக்கு தகப்பனாக இருக்கிறார், உனக்கு தகப்பனாக இருக்கிறார். இந்த தேவன் தான் உனக்கு வாக்கு பண்றார். உன்னுடைய கண்ணீர் எல்லாம் துருத்தியில் இருக்கு. யாரும் பார்க்கல கேட்கலன்னு நினைக்காத. நான் கண்டும் காணாதவரை போல இருக்கிறேன்னு நீ நினைக்காத. உனக்கு உண்டானதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த நாள் வரும், உன் கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீரா மாறும், உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். இப்ப நீ படுற பாடு எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வச்சிருவேன். வடுக்கள் இருக்கும், ஆனா வலி உனக்கு இருக்காது. வடுக்கள் இருக்கும், ஆனா வலி இருக்காது. இது கர்த்தர் சொல்ற வார்த்தை. வடுக்கள் இருக்கும், உனக்கு வலி இருக்காது. அப்படி உன்னை மாத்தி அனுப்புறதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன்பா. எத்தனையோ பிள்ளைகள்
அப்பா கிட்ட சொன்னா அப்பா வேதனைப்படுவாரு. ஏற்கனவே குடும்பத்துல நிறைய கஷ்டம். இத போய் அப்பா கிட்ட சொன்னா வேதனைப்படுவாருன்னு சொல்லி, கணவன் வீட்ல படுற கஷ்டத்தை யாருகிட்டயும் சொல்லாம, ரூம்குள்ளேயே புழுங்கி புழுங்கி அழுதுகிட்டு இருக்கிறதான எத்தனையோ பிள்ளைகளை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்களே தகப்பனா இருக்கிறீங்கப்பா. நீங்களே தகப்பனா இருக்கீங்க. ஒருவேளை மாம்ச தகப்பனால கொடுக்க முடியாத ஆறுதலை நீங்க கொடுக்க முடியும் ஆண்டவரே. மகனே மகளேன்னு சொல்லி உங்களால கொடுக்க முடியும் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகளில குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா போய் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சியால ஏமாத்தப்பட்ட எத்தனையோ சகோதரன் இங்க வந்து நிக்கிறான் ஆண்டவரே. எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சேன், இன்னைக்கு யாருமே என்னை பார்க்கல. இன்னைக்கு நானும் என் மனைவி பிள்ளைகளும் நடுத்தர்ல நிக்கிறோம், ஏன்னு கூட எங்களை வந்து கேட்கலன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற எத்தனையோ சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. அவருடைய கண்ணீர் யாவையும் நீர் துடைக்க வல்லமை உள்ளவரப்பா. நீர் எங்களுக்கு மூத்த சகோதரனா இருக்கிறீர். நீர் எங்களுக்கு தகப்பனா இருக்கிறீர். எங்க இருதயம் உங்களுக்கு புரியும் ஆண்டவரே. எங்க துக்கம் உங்களுக்கு புரியும். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்து இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒருத்தர் கூட இனி துக்கமுகமா இருப்பது இல்லை ஆண்டவரே. துக்கமுகமா இருப்பது இல்லை. எங்க அப்பா எங்களை விடுதலை ஆக்கினார், ஆறுதல் கொடுத்தார், சந்தோஷம் கொடுத்தார், எல்லாத்தையும் மாத்தி அமைச்சார்னு அந்த பிள்ளைகள் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும். ஒரு பிள்ளையும் வந்த வண்ணமாய் திரும்ப கூடாது ஆண்டவரே. உம்முடைய மகிமை மூடிக்கொள்வதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.